நாம் அனைவருக்கும் நிலையான ஒரு பெயர் ஆனது இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய பெயர்களை சொல்லி நம்மை அழைக்கலாம். வேறு ஏதேனும் ஒரு பெயரை சொல்லி அழைக்கும் போது எனக்கு தான் நிலையான ஒரு பெயர் இருக்கிறதே என்று பிறரிடம் கூறுவோம். அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகான பெயர் தெரியுமா என்றும் விவாதம் செய்து கொண்டிருப்போம். அப்படி பார்த்தால் இவ்வாறு நாம் விவாதம் செய்வது என்று சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதில் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய பெயருக்கான அர்த்தம் என்ன என்று நமக்கு தெரியாமல் இருக்கும் போது பிறரிடம் விவாதம் செய்வதில் என்ன பயன் இருக்கிறது? ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெயருக்கான அர்த்தத்தை தெரிந்து வைத்து இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்று மகதி என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன என பார்க்கலாம் வாங்க. மகதி பெயர் அர்த்தம். மகதி என்ற பெயருக்கு நன்று, சிறந்த மற்றும் சிறப்பான என்பது தமிழ் அர்த்தம் ஆகும். மேலும் இந்த பெயர் ஆனது பெண் குழந்தைகளுக்கான ஒரு பெயராக இருக்கிறது. ஆகவே இது முன்பில் இருந்து தோன்றிய ஒரு பெயராக இருந்தாலும் கூட தற்போது அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. மகதியின் குணங்கள். மகதி என்ற பெயர் உடையவர்கள் யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். மேலும் மற்றவர்களின் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து அதற்கு ஏற்றவாரியம் நடந்து கொள்ளும் தன்மை படைத்தவர்கள். அதேபோல் காதலை விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள். செய்யும் செயலை விரைவாகவும் திறம்படவும் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். மேலும் மகதி உற்சாகம் நிறைந்த குணத்தினை கொண்டவராக இருப்பார்கள். அதேபோல் தன்னை சுற்றியுள்ள மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்து இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பொதுவாக சிலருக்கு தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய பெயரினை தான் வைக்க வேண்டும் விருப்பம் இருக்கும். அதிலும் குறிப்பாக தூய தமிழ் பெயரினை வைக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். இத்தகைய பெயர்களின் பட்டியலில் அபிநயா என்ற பெயரும் ஒன்றாக உள்ளது. ஆ எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய பெயர்களில் அபிநயா என்ற பெயர் இருந்தாலும் கூட இந்த பெயருக்கான அர்த்தம் என்பது நம்மில் பலருக்கு சரியாக தெரிவது இல்லை. ஆனால் இந்த பெயர் பெரும்பாலான நபர்களுக்கு பிடித்த ஒரு பெயராகவும் உள்ளது. ஆகையால் இன்று அபிநயா என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க. உங்களின் பெயர் அபிநயவாக இருந்தாலும் பதிவை படித்து அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அபிநயா பெயர் அர்த்தம். அபிநயா என்ற பெயருக்கு அழகான வெளிப்பாடு அல்லது எக்ஸ்பிரஷன், செயல் மற்றும் இனிமையான என்பது அர்த்தம் ஆகும். பொதுவாக அபி என்ற பெயர் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அபிநயா என்ற பெயர் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே சூட்டக்கூடிய பெயர் ஆகும். அபிநயாவின் குணங்கள். அபிநயா என்ற பெயரினை உடையவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவராகவும் மனிதநேயம் கொண்டவராகவும் இருப்பார்கள். அதேபோல் இரக்க குணம் என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அபிநயாவிற்கு நண்பர்கள் வட்டாரம் என்பது அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த பெயரினை உடையவர்கள் மனதில் நினைக்கும் கருத்துக்களை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். மேலும் இந்த பெயரினை உடையவர்கள் யதார்த்தமான குணத்தினை உடையவராக திகழ்வார்கள். மேலும் அபிநயா இவருக்கான அங்கீகாரத்தை விட்டு கொடுக்காமல் தேடும் குணத்தினை உடையவராகவும் காணப்படுவார்கள். நியூமராலஜி முறைப்படி நியாயமானவர், தன்னிறைவு கொண்டவர், மற்றவர்களை கட்டுப்படுத்த விரும்புபவர், லட்சியம் உடையவர், யதார்த்தம், ஆற்றல் மிக்கவர் மற்றும் தைரியமானவர் என்ற அர்த்தத்தினையும் குறிக்கிறது. பூவியின் பொருள் தூய மற்றும் கண்ணியமான. பூவி என்பது உலகில் உள்ள பலரால் விரும்பப்படும் ஒரு நல்ல பெயர். இந்த பெயருக்கு உங்கள் குழந்தைக்கு இந்த பெயரை கொடுக்கலாம், ஏனெனில் இந்த பெயருக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. உங்கள் குழந்தைக்கு பெயர் அர்த்தத்தின் விளைவை நீங்கள் காணலாம். எண் கணித மதிப்பு 7 இன் படி பூவி என்பது பகுப்பாய்வு, புரிதல், அறிவு, புத்திசாலித்தனம், சுயாதீனமான, அச்சமற்ற, விசாரணை, ஆதாரம் சார்ந்த மற்றும் நடைமுறை. பெயர் பூவி சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் உண்மையை தேடுவதற்கான விருப்பத்தையும் தூண்டுதலையும் பிரதிபலிக்கிறது. ஆனால் பூவி உண்மையில் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது கடினம். எனவே பூவி பெரும்பாலும் உள் பயம் மற்றும் பலவீனத்தை மறைக்க முயற்சி செய்வதை காணலாம். சில நேரங்களில் பூவி மிகவும் சோம்பேறியாகவும் செயலற்றதாகவும் இருக்கும். பூவி தத்துவ குணங்களை கொண்டுள்ளது மற்றும் பெரும்பாலும் ஒரு மர்மமான நடத்தையுடன் சுற்றி விஷயங்களை பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கிறது. தெளிவான விழிப்புணர்வு மற்றும் கவனமான அணுகுமுறை காரணமாக பூவி ஒரு தெளிவான உள்ளுணர்வை கொண்டுள்ளது. அபிராமி இன் பொருள் நட்பு, தேவி லக்ஷ்மி. அபிராமி என்பது உலகில் உள்ள பலரால் விரும்பப்படும் ஒரு நல்ல பெயர். இந்த பெயருக்கு உங்கள் குழந்தைக்கு இந்த பெயரை கொடுக்கலாம், ஏனெனில் இந்த பெயருக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. உங்கள் குழந்தைக்கு பெயர் அர்த்தத்தின் விளைவை நீங்கள் காணலாம். எண் கணித மதிப்பு 8 இன் படி அபிராமி என்பது நடைமுறை, நிலை, அன்பு, அதிகாரத்தை தேடும், பொருள்முதல்வாத, நியாயமான, தன்னிறைவு, பிற, குறுகிய மனநிலை, மன அழுத்தம் மற்றும் தந்திரமானவற்றை கட்டுப்படுத்த விரும்புகிறது. பெயர் அபிராமி பொதுவாக ஒரு வணிக பெண்மணியாக இருப்பதற்கான திறன்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் அபிராமி எப்போதுமே உண்மையான உள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துவது கடினம். இது பெரும்பாலும் தவறான கருத்துக்களை உருவாக்குகிறது.
அபிராமி ஒரு நல்ல மனநிலையை கொண்டுள்ளது. இது நல்ல பெயரை பெற உதவுகிறது. அபிராமி மற்றவர்களுக்கு உதவுவதில் நம்பிக்கை கொண்டுள்ளார். மேலும் இது மனிதநேய செயல்களில் ஈடுபடுகிறது. ஒரு நண்பராக அபிராமி மிகவும் ஒழுக்கமான மற்றும் நம்பகமானதாக இருக்க முடியும்.